குருநாதர் யாகத்தில் நான் இதை இங்கிலீஷில் கூட ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். நேற்றுக்கு ரொம்ப அருமையான பாயிண்ட் சொன்னார். நீ இங்கே இருந்துட்டு நீ அமெரிக்கா பார்த்ததில்ல, அமெரிக்கா பற்றி நீ கமெண்ட் பண்ணுற, அமெரிக்கா இப்படி இருக்கும், அமெரிக்காவில் ரோடு இப்படி இருக்கும், அமெரிக்காவில் மனிதர்கள் இப்படி இருப்பாங்க. இது சரியான பேச்சு கிடையாது. ஏன்னா நீ அமெரிக்கா பற்றி உனக்கு தெரியாது, எதுவுமே அமெரிக்காவை நீ பார்த்ததில்லை. அதே மாதிரி தான் அடுத்த ஜென்மத்தை நீ பார்த்ததில்லை. அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா கேள்விப்பட்டிருக்க, அவ்வளோதான். அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆகும், அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா கிளியராக நமக்கு தெரியாது. யோகிக்கு மட்டுமே தெரியும். யோகி பல ஜென்மங்களாக தவம் செஞ்சதுனால யோகிக்கு தெரியும் அடுத்த ஜென்மம் இருக்கு. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அடுத்த ஜென்மம் பிறக்க வேண்டும், அடுத்த ஜென்மத்தில் திருப்பி இறக்க வேண்டும். நான் இந்த ஜென்மத்தில் யோகி ஆகிட்டேன், எனக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது, பட் மற்ற ஜீவாத்மாக்களுக்கு அடுத்த ஜென்மம் இருக்கு. ஸோ அதனால் குருநாதர் சொன்ன பாயிண்ட் என்னென்னா, அடுத்த ஜென்மத்தை பற்றி உனக்கு எந்த ஞானமும் இல்லை. அடுத்த ஜென்மம் உனக்கு ஏற்படும். உன்னுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு, இறைவனின் நியாயத்திற்கு ஏற்றவாறு அடுத்த ஜென்மம் ஏற்படும். இந்த விஷயத்தை ஷூரிட்டியாக யோகி கிட்ட போய் தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அந்த யோகி அடுத்த ஜென்மங்களை பார்த்தவர். அதனால் குருநாதர் யாகத்தை சொல்லும்பொழுது சுப கர்மங்கள் செய்வதில் தாமதம் வேண்டாம். சுப கர்மங்கள் செஞ்சுட்டே இரு, ஓய்வு எடுக்காத, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாத. கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சுப கர்மங்கள் செஞ்சுட்டே இருக்க வேண்டும். குருநாதருடைய ஒரு சிஷ்யன் இருக்கார். அவங்களுடைய பசங்க 2 பேர் அத்லெட்ஸ், ஆல் இண்டியா சாம்பியன்ஸ் இந்தியாவில். ஸோ அவங்க ஐ திங்க் யாகத்துக்கு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சொல்லும்பொழுது சொன்னார், இந்த பசங்க பார்த்தீங்கன்னா காலம்பர இவங்க அத்லீட்ஸ் ரன்னிங் ப்ராக்டிஸ் காலம்பர 3 o'clock எழுந்துக்கணும். காலம்பரிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இவங்க அவங்களுடைய ப்ராக்டிஸில் கவனம் செலுத்தணும். அப்படி இருந்தும் அவங்க ஹோமம் விட்டதில்லை, தியானம் விட்டதில்லை, குரு கிட்ட வர்றது விட்டதில்லை. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் உனக்கு டைமே இல்லைன்னா நீ அசுப கர்மங்கள் செய்ய மாட்டேன். உனக்கு டைம் இருக்கிறதுனால தானே நீ உன்னுடைய சிந்தனையில் அந்த அசுப சிந்தனை வருது. ஸோ டைம் இல்லாமல் இந்த மாதிரி உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும் தவம் செய்வதற்கு, இல்லாட்டி வாழ்க்கையோட குறிக்கோள் அடைவதற்கு. அப்போ பண்ணுனா உனக்கு நீ தீய கர்மங்கள் செய்கிறதுக்கு உனக்கு நேரமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்திக்கோ அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர். அப்புறம் என்ன சொன்னார்னா, யாரோ ஒருத்தவங்க ஏதோ லேண்ட் வாங்கியிருக்காங்க குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக. ஸோ குருநாதர் சொன்னார், வேதத்தில் 3 விஷயம் ரொம்ப புனிதமான விஷயம் இறைவன் சொல்கிறாரு. 1 லேண்ட் வாங்கிறது, 2வது தங்கம் வாங்கிறது, 3வது பசுமாடு வாங்கிறது. ஸோ பசுமாடு வீட்டில் வச்சுக்கிறது, தங்கம் வச்சுக்கிறது, அதே மாதிரி லேண்டு வாங்கி அந்த லேண்டில் வீடு கட்டுறது, இல்லாட்டி லேண்டு வாங்கி அதில் விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப புனிதமான காரியம். ஸோ வேதத்தில் இறைவன் சொல்லியிருக்காரு அப்படின்னு குருநாதர் சொன்னார். இன்றைக்கி நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி ரியாலிட்டியை பார்க்க போனால் எவ்வளோ பேர்கிட்ட இறைவனுக்காக நேரம் இருக்குது? உங்ககிட்ட இறைவனுக்காக நேரமே இல்லை. ஸோ இறைவனுக்காக நேரம் இல்லாததுனால இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள் ஹோமம் செய்வதில்லை, இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள் தியானம் செய்வதில்லை, இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள் இறை உபாசனை செய்வதில்லை, தர்மத்தை கடைப்பிடிப்பதில்லை. ஏன்னா அவனுக்கு நேரம் எதில் இருக்குது? அவனுக்கு நேரம் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் குறிக்கோள். இவ்வளோ அங்கே ஹிமாச்சலில் இந்த வாட்டி ரொம்ப குளிர், 3-4 டிகிரி டெம்பரேச்சர் தான் குருநாதர் சொன்னார். இப்போ இங்கே 3-4 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது. இந்த டெம்பரேச்சர்லேயும் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து இங்கே யாகத்துக்கு வரீங்க, குருநாதர்கிட்ட பிரவச்சனம் கேட்குறதுக்கு வரீங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மனுஷனுக்கு டைமே கிடையாது. பிஸ்னஸில் பிஸியாக இருக்கான், படிப்பில் பிஸியாக இருக்கான், இறைவனுக்காக டைம் இல்லை. ஸோ நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி குருநாதர் சொன்னார். ஏன்னா ரிக்வேதத்தில் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, ரித்விஜம் ஹோதாரம். ரித்விஜம்னா எல்லா ரித்துக்களிலும், அது சம்மர் சீசனாக இருந்தாலும் சரி, வின்டராக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலத்திலும் இறைவனின் உபாசனையை, இறைவனின் யாகத்தை விடக்கூடாது. வேதத்தில் இறைவன் சொல்கிறார், ரிக்வேதத்தில்
ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் மெல்ல 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 வேத மந்திரம் நுழைந்து விட்டது. உலகத்தை திரும்பி பாருங்கள், யார்கிட்டையும் வேத மந்திரம் இல்லை, யாரும் வேத மந்திரம் சொல்கிறது இல்லை, யாருக்கும் வேதம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் உங்கள் வீட்டில் வேத மந்திரம் வந்துடுது. இதற்கான முக்கியமான காரணம் என்னென்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம எல்லாருமே வேதத்தை வாழ்க்கையில் நுழைச்சிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர். இன்னொரு ரொம்ப அருமையான விஷயம் சொன்னார். இறைவனை அடைவது ரொம்ப ரொம்ப சுலபமான காரியம். குருநாதர் சொல்கிறாரு, இறைவனை அடைவது ரொம்ப சுலபமான காரியம். ஏன் அவ்வளோ சுலபமான காரியம்னா, ஒரே ஒரு விஷயம்தான் வேணும் உனக்கு வாழ்க்கையில், ஸ்ரத்தை, குருநாதர் மேலே நம்பிக்கை. குருநாதரை நீ குருநாதரை பார்க்குற, ஆச்சாரியரை பார்க்குற, என்ன மட்டும் சொல்ல, குருநாதர் சொல்கிறார் என்ன மட்டும் இல்லை, மற்ற வேறு யாராவது ஆச்சாரியர் இருந்தாலும் அவரை நீ சாதாரணமான மனுஷனாக எடை போடாத. அவரை நீ சாதாரணமாக எடை போட்டேன்னா உனக்கு அவர் மேலே நம்பிக்கை வராது, அவர் மேலே ஸ்ரத்தை வராது, அவர் சொல்கிறது உனக்கு புரியாது. ஏன்னா குரு உண்மையிலேயே சாதாரண மனிதன் கிடையாது. குருவுடைய தவத்தை பற்றி உனக்கு தெரியாது. தவம் செஞ்சு அவர் அந்த பதவிக்கு வந்திருக்காரு. கடுமையான உழைப்பு, கடுமையான தவம், பல ஜென்மங்களாக தவம் செஞ்சு வந்திருக்காரு. ஸோ அதனால் இறைவனை அடைவது ரொம்ப சுலபம். குருநாதர் சிஷ்யம் மேலே அந்த சிஷ்யனுடைய ஸ்ரத்தாவை, சிஷ்யோட ஸ்ரத்தாவை பார்த்துட்டு குருநாதருக்கு தெரிஞ்சிருத்துனா அந்த குரு தன்னுடைய ஞானத்தை அந்த சிஷ்யனுக்குள்ளே செலுத்தி விடுவார், அந்த சிஷ்யக்குள்ளே அந்த ஞானத்தை செலுத்தி விடுவார். ஸோ அப்போ இறைவனை அடைவது ரொம்ப சுலபமான விஷயம். ஆனால் என்ன கஷ்டமான விஷயம்னா, முதல் விஷயம் குருநாதர் கிடைப்பது கஷ்டம், ரெண்டாவது விஷயம் குருநாதர் மேலே நம்பிக்கை வர்றது கஷ்டம், மூணாவது விஷயம் இறைவன் மேலே, வேதத்து மேலே நம்பிக்கை வருது, அதோட கஷ்டம். ஸோ அதனால் உனக்கு இறைவன் கிடைக்க மாட்டேங்கிறார் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் குருநாதர் துரிய அவஸ்தையில் இருப்பவர். துரிய அவஸ்தைனா, துரியானா சமஸ்கிருதத்தில் நாலுன்னு அர்த்தம். துரியானா முதல் ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி, நாலாவது துரிய அவஸ்தா. துரிய அவஸ்தானா சமாதி. குரு சமாதியில் இருக்கிறவர். நீ எதில் இருக்க? நீ ஜாகிரத்தில் இருக்க, முழிச்சுட்டு இருக்க, ஸ்வப்னத்தில் இருக்க, தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்வப்னத்தில் இருக்க, இல்லாட்டி சுஷுப்தியில் இருக்க, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க. இந்த 3 ஸ்டேஜ் உன்னுடையது. ஆனால் குருவுடைய ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ். ஸோ வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு குருவுடைய ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ். ஸோ 4வது ஸ்டேஜ் அடைந்த அந்த ரிஷிக்கிட்ட, யோகி கிட்ட போய் நம்ம ஞானத்தை கேட்க வேண்டும். அவர்கிட்ட போய் நம்ம தீட்சை வாங்க வேண்டும். அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னார். இந்த துனியானா இந்த உலகம் துக்கத்தின் வீடு. இந்த உலகத்தில் துக்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எந்த இடத்துல இறைவன் இருக்காரோ அந்த இடத்துல மட்டுமே சுகம். ஸோ அதனால் உலகத்தில் உன்னுடைய டைமை ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணாத. இறைவன்கிட்ட ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணு, குருநாதர்கிட்ட ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஈஸ்வர உபாசனையில் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இந்த குருநாதர் ஒரு ரிக்வேத மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னார், ரிக்வேதத்தில் இறைவன் சொல்கிறார், இந்த உலகத்தை ஒரு பிராணிக்கு கூட துக்கம் வர வேண்டும் என்ற எண்ணத்திற்காக நான் படைக்கவில்லை. இறைவன் சொல்கிறார் ரிக்வேதத்தில், எல்லா வஸ்துக்களும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் உனக்குனா மனுஷனுக்கு சுகம் தர வேண்டும் என்ற உத்தேசத்தில் தான் நான் படைச்சிருக்கேன். ஆனால் நீ உன்னுடைய கர்மத்தினால என்ன பண்ணிட்ட, உன்னுடைய குக்கர்மங்களால், உன்னுடைய அசுப கர்மங்களால், உன்னுடைய சந்தேகத்தினால, உன்னுடைய அஜாகிரதையினால இந்த உலகம் சுகத்திற்காக நான் படைத்துள்ளேன். அந்த சுகம் தர வேண்டிய இந்த உலகம் உனக்கு துக்கமாக மாறிடுச்சு. ஏன்னா உன்னுடைய கர்மத்தினால. நம்ம கர்மம் இந்த மாதிரி செஞ்சு துக்கத்தை நம்ம தலையில் ஏற்றிட்டோம். ஆனால் இறைவன் சொல்கிறார் வேதத்தில், இந்த உலகம் சுகம் தருவதற்காக நான் படைத்துள்ளேன். ஒவ்வொரு ஜீவாத்மானா ஸ்பெஷலாக மனுஷ உடலில் இருக்கிற ஜீவாத்மா இந்த பூமியில் பிறந்து சுகத்தை அடைவதற்காக, மோட்சத்தை அடைவதற்காக, தவம் செஞ்சு இறைவனை உணர்வதற்காக இந்த பூமியை நான் படைத்து கொடுத்துள்ளேன். ஆனால் இந்த இடத்துல நீ எப்படி கர்மம் பண்ணுற, தீய கர்மம் செய்கிற, அதர்மம் செய்கிற, அநியாயம் செய்கிற,
கொலை பண்ணுற, கற்பழிக்கிற, திருடுற, பொய் சொல்கிற. ஸோ இந்த மாதிரி கர்மங்கள் செஞ்சு எந்த உலகம் உனக்கு சுகம் தர வேண்டுமோ அந்த உலகம் உனக்கு துக்கம் தருவதற்கு ஆயிடுத்து இன்னைக்கு. ஸோ குருநாதர் சொன்னார், நான் நியூஸ் சேனல் ஆன் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நாளாக நான் நியூஸ் பார்க்கல, எதாச்சும் நியூஸ் சேனல் ஆன் பண்ணி பார்த்தேன், டிவி, எவ்வளோ துக்கம். அடுத்த உலக போருக்கு தயாராகின்றிருக்கு உலகம். எவ்வளோ துக்கம். ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே ஏவுகணை விடுறான். அப்புறம் வந்து இங்கேருந்து அங்கே ஒரு கண்ட்ரியை வந்து அந்த கண்ட்ரியில் பிரசிடெண்ட்டை தூக்கிட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போய் அவனை அரெஸ்ட் பண்ணி இது பண்ணுறான். ஸோ குருநாதர் சொன்ன விஷயம் என்னென்னா, உலகத்தில் எக்கச்சக்க துக்கம் ஆகிடுது இன்றைக்கி. ஏன்னா நம்மளுடைய கர்மத்தினால, இறைவனால் கிடையாது. ஸோ இறைவன் மேலே நீ பழி போடாத. இந்த உலகத்தில் எவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஆனால் ஒரு யூனிவர்சிட்டி கூட மனிதனை மனிதனாக ஆக்கும் யூனிவர்சிட்டி இல்லை. எவ்வளோ யூனிவர்சிட்டி இருக்குது, லட்சக்கணக்கான யூனிவர்சிட்டி இருந்தாலும் மனிதனை மனிதனாக ஆக்கும் யூனிவர்சிட்டி இந்த உலகத்தில் இன்றைக்கி அழிந்து விட்டது. மனிதனை மனிதனாக ஆக்கும் யூனிவர்சிட்டி குருகுலம் மட்டுமே. மனிதனை மனிதனாக ஆக்கும் யூனிவர்சிட்டி குருநாதருடைய ஆசீர்வாதத்தில் மட்டுமே நடக்கும். எந்த இடத்துல குருநாதர் இருக்காரோ, எந்த இடத்துல வேதம் இருக்கோ, எந்த இடத்துல ஆச்சாரியர்கள் இருக்காரோ, எந்த இடத்துல குருகுலம் இருக்கோ, வேதிக குருகுலம் இருக்கோ, அந்த இடத்துல தான் மனிதன் மனிதனாக மாறுகிறான். மற்ற எல்லா இடத்துலையும் நீ வந்து மனுஷனாவா மாறுற, நீ எப்படி மாறிட்டன்னு பாரு. குருநாதர் சொன்ன விஷயம் ரொம்ப அருமையான விஷயம். ஸோ அதனால் வந்து சுகம் ஆனந்தம் வேண்டுமென்றால் வேதத்தின் பக்கம் நீ செல்ல வேண்டும். சுகம் வேண்டுமென்றால், துக்கம் வேண்டுமென்றால் உலகத்தின் பக்கம் செல். உனக்கு வந்து ஆனந்தம் வேணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. வேதத்தின் பக்கம் நீ திரும்ப வேண்டும் ஆனந்தம் வேண்டுமென்றால். அப்புறம் அமாவாசை அன்னைக்கு அந்த ஆவுத்தி போட்டு சொன்னார், சித்த புருஷர், அந்த ஒரு மந்திரத்தில் வரும், சாத்தியாச்சந்திர ஜேஷ்டாக. சித்த புருஷன்னா யாருன்னா, யாருக்கு ஒரு சித்தி அடைந்து எந்த மனிதன் வந்து சித்தி பிராப்தமாகிடுத்தோ அவர் தான் சித்த புருஷன். சித்தினா என்ன அர்த்தம்? சில பேர் வந்து ஆசன சித்தி பண்ணிவிடுவாங்க, உட்கார்ந்துட்டே இருப்பாங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்கார்ந்தாலும் அந்த ஆசனத்தில் அவங்களுக்கு சித்தி வந்துடும். அப்படின்னா வலிக்காது, உடம்பு வலிக்காது, உட்கார்ந்துட்டே இருக்க முடியும் அவங்களால. ஸோ அவங்க சித்த புருஷர்கள். அதே மாதிரி வந்து சில பேர் பிராணாயாம சித்தி ஆயிடுச்சு. இது வந்து குருநாதர் சொல்ல, நான் சொல்கிறேன். பிராணாயாம சித்திக்கு ஒரு எக்ஸாம்பிள், மகரிஷி தயானந்தர் தவம் செய்கிறாரு. தவம் செய்யும்பொழுது மகரிஷியை கொல்றதுக்கு 2 பெரிய பயில்வான் வராங்க. தண்ணியில் வந்து மகரிஷியோட கழுத்தை பிடிச்சி முழுகடிச்சிடுறாங்க. மகரிஷி வந்து மகா பயில்வான், அது மட்டும் இல்லாமல் பிராணாயாமத்தில் சித்தி பெற்றவர். ஸோ மகரிஷியால் தண்ணிக்குள்ளே மூச்சு அடக்கி இருக்க முடியும். மகரிஷி என்ன பண்ணுறாரு, அவர் உள்ளே போகும்பொழுது தன்னுடைய 2 கையால் அந்த 2 பயில்வான கழுத்தையும் பிடிச்சி அவரையும் இழுத்துன்னு போயிடுறாரு உள்ளுக்குள்ளே, தண்ணிக்குள்ளே. மகரிஷி வந்து மூச்சை அடக்கிடுறாரு. ரொம்ப நேரம் அவங்க மகரிஷி மேலே ஃபோர்ஸ் போடுறாங்க, மகரிஷி அவங்க 2 பேரும் இழுத்துன்னு போயிடுறாரு. ஸோ அவங்க 2 பேரும் வந்து துடிக்கிறாங்க, முழுகிட்டாங்க. அவங்களும் முழுகிட்டாங்க, மகரிஷியும் தண்ணிக்குள்ளே இருக்காரு. மகரிஷி வந்து துடிக்கலை, மகரிஷி ஃபோர்ஸாக பிடிச்சிட்டு இருக்காரு அவங்க 2 பேரையும். அவங்க 2 பேரும் துடிக்கிறாங்க பிராணத்துக்கு. அப்புறம் அவங்க இறந்துருவாங்கங்கிற ஸ்டேஜ் வரும்போது மகரிஷி 2 பேரையும் கை விட்டு மேலே ஏற்றி விடுவார். ஏற்றி விட்டோன்னே அந்த 2 பயில்வானும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ வருஷம் பயில்வானம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணால் உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஈடாக நாங்கள் கிடையாது சாமி, உங்களை கொல்றதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போய்ட்றாங்க. ஸோ இது பிராணாயாம சித்தி. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து இந்த கதை வந்து நேற்று வேற ஒரு ஆச்சாரியர் சொல்லும்போது கேட்டிருந்தேன். ஸோ பிராணாயாம சித்தி குருநாதர் சொன்னது. சில பேருக்கு ஆசன சித்தி இருக்குது, சில பேருக்கு பிராணாயாம சித்தி இருக்குது, சில பேருக்கு வந்து அஷ்ட சித்திகள் வந்துடும் தவம் செஞ்சு. ஸோ அமாவாசை அன்னைக்கு இறைவன் சொல்கிறாரு, அமாவாசை அன்னைக்கு நீ இறைவனுடைய தியானம், இறைவனுடைய தவம், இறைவனுக்காக யாகம் செஞ்சனா நீயும் சித்த புருஷனாக மாறலாம். உனக்கும் சித்திகள் வரும். சில பேருக்கு வந்து வாக்கு சித்தி வரும், அவங்க சொன்னால் அது நடந்துடும், அந்த மாதிரி வாக்கு சித்தி ஏற்படும். ஸோ குருநாதர் அதான் சொல்கிறார், இது எல்லா ஆசீர்வாதம் இறைவனுடைய அருளால் நமக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து எப்பொழுதுமே சொல்லக்கூடிய மந்திரம், இறைவனுடைய உணவை சாப்பிட்ற, இறைவனுடைய காதால் கேட்குற, இறைவனோட கண்ணால் பார்க்குற, இறைவனோட
மூக்கால சுவாசிக்கிற, இறைவனுடைய அன்னத்தை சாப்பிட்ற, இறைவனுடைய உடம்புல அவர் கொடுத்த உடம்புல நீ வாழற, இறைவனுடைய உலகத்தில் உயிர் வாழற. ஆனால் வேற ஏதோ இறைவனை நீ வழிபடுகிறாய். ஸோ அதனால் வேற எந்த இறைவனும் நீ வழிபடாத. எந்த இறைவனும் உனக்கு அன்னையின் கர்ப்பத்தில் பிராணத்தை அளிக்க முடியாது. எந்த இறைவனும் உனக்கு சித்தியை வழங்க முடியாது. எந்த இறைவனும் இல்லை. இந்த இறைவனை விட்டு வேற எந்த இறைவனையும் நாம் வழிபடக்கூடாது. ஜனா சைந்திரஹ, இறைவனே சொல்றாரு, இந்த உலகத்தை தாங்கி பிடிச்சுட்டு இருக்கிற சக்தி என்னுடைய சக்தி இருக்கு. ஸோ ஜனா சைந்திரஹ, நான் தான் இந்திரன், நான் தான் இறைவன், நான் தான் பரமாத்மா. ஸோ கடைசியாக குருநாதர் சொன்னதுன்னா, முதல்ல இறைவன் யாருங்கிற விஷயத்தை நிச்சயம் பண்ணிக்கோ. முதல்ல நிச்சயம் பண்ணின பிறகு இறைவனை உபாசனை செய். இறைவன்னா யாருன்னே தெரியாமல், இறைவன்னா இதுதாங்கிற நிச்சயத்துக்கு வரல வேதத்தின் மூலமாக. நம்மளே ஒரு ஸ்ரீகிருஷ்ணரை இறைவனாக கும்பிடுறோம், ஸ்ரீராமரை இறைவனாக கும்பிடுறோம், மற்ற ஏதோ ஒன்று அல்லாஹ் ஜீசஸை இறைவனாக கும்பிடுறோன்னா அது சரி கிடையாது. வேதத்தின் மூலமாக இறைவனை முதல்ல நிச்சயம் பண்ணிக்கோ. இறைவனை நிச்சயம் பண்ண பிறகு அந்த இறைவனுக்கு நாம் உபாசனை செய்ய வேண்டும். நிச்சயம் எப்படி பண்ணுறது? வேதத்தின் மூலமாக, சாஸ்திரங்களின் மூலமாக, கிரந்தங்களின் மூலமாக நாம் நிச்சயம் செய்ய வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடித்தார். டோன்ட் வேஸ்ட் ஈவன் அ சிங்கிள் மினிட். இதுதான் குருநாதருடைய மெசேஜ். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.